வணக்கம். எக்ட்ராவினுடைய தினசரி வழிகாட்டி ஈக்விட்டி புரோக்கர்களை வரவேற்கிறோம். இது வந்து தினசரி நம்ம வர்த்தக செய்வதற்கான சில வழிமுறைகளையும் விதிமுறைகளும் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? பொதுவாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நம்ம அடையாளம் காணணும். ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகும்போது நம்ம பை அண்ட் செல் பண்ணணும். சப்போர்ட் உடைக்கும் போது செல் அண்ட் பை பண்ணணும். இதில் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு வேளை யூடர்ன் அடிச்சு கீழே வந்ததுன்னா அது ஜாக்பாட் செல்னு சொல்கிறோம். சப்போர்ட்டை இல்லையா கீழே உடச்சி யூடர்ன் அடிச்சா அது வந்து ஜாக்பாட் பை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரியை பயன்படுத்தணுன்றதும் அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே வரேன். நேற்றைய விலையை விட இன்னைக்கு உயர்ந்து துவங்கினால் அதை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தேவைப்பட்ட 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணணும். செட்டில் டவுன் ஆகட்டும். அதன் பிறகு அதனுடைய ஹையை ரெசிஸ்டன்ஸாகவும் லோவை நம்ம வந்து சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைக்கிறது மேலே உடைச்சா பை அண்ட் செல், கீழே உடைச்சா செல் அண்ட் பை. பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதையும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து விதிமுறைகள் போகும்போது சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அதை நினைவு வச்சுக்கணும். வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவேன். இந்த கொக்கு படமாக போட்டிருக்கேன் நான். எப்போ வாய்ப்புனா சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஏரியா கிட்ட மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே இருக்க வேண்டும். 10ல் 3 தவறானாலும் கூட ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இருந்து அடுத்தடுத்த வியாபாரத்தை நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,710 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 10,655 சப்போர்ட்டை கொடுத்ததும் 10,255 உடச்சி 10,797 வரைக்கும் வந்திருக்குது. பார்க்குறீங்க, இந்த வரைபடத்தில் பார்த்தா தெளிவாக இருக்குது. காலையில் பார்க்கும்போது நேற்றைய முடிவுகளுக்கு அருகாமையில் துவங்கி அப்படியே அங்கே கிட்டே தான் இடிச்சிட்டு இருந்து அப்புறம் கீழே உடச்சிடுச்சு இல்லையா? கீழே உடச்சி அதன் பிறகு நமக்கான ஒரு லாபத்தை கொடுத்துருக்கிறது. அதன் பிறகு ரீபவுண்ட் ஆனது வேற விஷயம். ரீபவுண்ட் ஆகும்போது கீழே இருக்கிற சப்போர்ட் எல்லை இப்படி கீழே உடைக்கும் போது மேலே ஒரு ஜாக்பாட் பையாக மாறுதுன்பாங்க. அது கூட நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது நம்ம கொடுக்குற எல்லாம் 26,780 26,650 கொடுத்துருந்தோம். 26,750 உடைத்து கீழே வந்திருக்கு. 2520 கீழே வந்திருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா 26,780 உடைச்சி 26,849 வரைக்கும் போயிருக்கும். இந்த வரைபடத்தில் கூட நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மேலேயும் ஒரு வாய்ப்பு, கீழேயும் ஒரு வாய்ப்பு. மேலேன்றது ஸ்பைக், இது உடனே லாபம் எடுக்கிறவங்கள தான் பண்ணியிருக்க முடியும். கீழே நல்ல மெதுவாக தான் அது இறங்கி அதன் பிறகு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கீழே 100 புள்ளிகளுக்கு மேலான ஒரு லாபத்தை இன்னைக்கு எடுத்திருக்க முடியும். அடுத்து ஃபியூச்சர்ஸ் எஸ்சிஎல் டெக் பார்க்குறோம். இதில் ரெசிஸ்டன்ஸ் 981, சப்போர்ட் 971 கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரெண்டு பக்கமே லாபம் தான். 71 உடச்சி 63 வரைக்கும் போயிருக்கு. 981 உடச்சி 996 வரைக்கும் போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வரைபடத்து மூலமாக பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். முதல்ல அந்த 15 நிமிஷம் ½ hour கூட ட்ரேட் பண்ணுறது தவிர்க்கணும். கிளாரிட்டி வேணும்னு சொல்லியிருக்கேன். இது கீழ் எல்லையை உடைக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு அந்த 71லேருந்து 63 வரைக்கும் இருக்குது. 8 ரூபான்றது பெரிய லாபம் தான். அடுத்து மேலே ஈவினிங் பார்த்தீங்கன்னா 980 அப்படின்ற எல்லையை அது உடைக்கும் போது 81லேருந்து மேலே அது பெரிய இடம் 996 வரைக்கும் ஏறி இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து கேஷ் செக்மெண்ட்டில் வரும்போது நமக்கு வந்து டெக் மஹேந்திரா 738.50 730 கொடுத்துருக்குறோம். அது வந்து இறங்கிய லாபத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு சின்னதாக ஒரு கேப் அப்புமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று விலையை விட குட்டியாக இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணி முடியாமல் 738 உடைச்சி அப்புறம் 730 உடைச்சி நம்முடைய சப்போர்ட் லெவலை உடைத்து 721 வரைக்கும் இறங்கிறது நம்ம பார்க்குறோம். இதுதான் என்னுடைய வியாபார வாய்ப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் கேஷில் பார்க்கும்போது 651ன்றதும் சப்போர்ட்டாகவும் 660ன்றது ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தோம். மேலே 671 வரைக்கும் ஏறி நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 4 பூரா அந்த 2 எல்லைக்குள்ளேயே தான் இருக்கிறத பார்க்குறீங்க. 650 அந்த 659 60 இந்த எல்லையை கடைசி நேரம் உடைச்சது, பெரிய அளவில் ஏறியது. ஆனால் 670 தொட்ட பிறகு இறங்கிடுச்சு. இப்போ இது கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும் என்ற விதிமுறை நினைவுபடுத்துகிறது. விப்ரோ அப்படின்னு எடுத்தோம்னா இன்னைக்கு கொடுக்குற புதிய 3 பங்குகள் பார்க்கும்போது முதல்ல விப்ரோ 357.30 353 வச்சுருக்கோம். 357.30 தாண்டி 360.80 வரைக்கும் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இதான் மேல் எல்லை, கீழ் எல்லை. ஆக்சுவலாக இந்த 353.05 வரைக்கும் வந்தது. நம்முடைய கொடுத்துருந்த எக்ஸாக்டாக 353 அப்படின்ற எல்லை கிட்ட தான் வந்துட்டு போயிருக்கு. மேல் எல்லையை உடைச்சி நமக்கு ஒரு நல்ல லாபம், மகத்தான லாபம் 360 84 74 அது வரைக்கும் கூட வந்திருக்கிறத பார்க்குறோம். அடுத்து இன்னைக்கு கொடுத்த புதிய பங்கு லூப்பின் வந்து 869.50 ரெசிஸ்டன்ஸாகவும் 860 சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். இது கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கவுண்டராக இருக்குது. மேலே நமக்கு ஒரு 5 ரூபா, கீழே ஒரு 5 ரூபா. ஆக இது சின்ன லாபத்தில் இல்லது நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லையாவது வெளிவர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலே 869.50 தாண்டி 75யும் கீழே 860 தாண்டி 55யும் போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. எல்லாமே நடந்து முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேலேயும் கீழே 5 ரூபா கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அந்த 5 ரூபா எடுக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லையாவது வெளியில் வர வேண்டும். எல்என்டி கொடுத்துருந்தோம் இல்லையா? அது வந்து 1307 1225 கொடுத்துருந்தோம். 1225 உடச்சி 1268க்கு வந்திருக்கிறத பார்க்குறோம். பலமான இறக்கம். காலை முழுக்க நம்ம கொடுத்த சப்போர்ட் இலையில தான் உட்காந்துருந்தது. அப்புறம் சப்போர்ட் இலையை கீழே இறங்கும்போது மிக வேகமான இறக்கத்தில்
ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்திலேயே அந்த இலக்கை அடைந்து விட்டது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும். தினசரி வியாபாரத்தில் கவனமாக வியாபாரம் பண்ணுவது நல்ல லாபத்தை